ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அது செய்கிறதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசித்து விட்டுக்கணும். இப்போ நல்லா மசித்து விட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசித்து விட்டுறணுங்க. இப்போ இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் தான் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாதி லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக துருவின கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறைப்பாக நான் அடித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் வறுத்துட்டு இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையும். அடுத்ததாக 2 முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கீங்க, இப்போ அதையும் சேர்த்துடலாம். இது கூட நான் எடுத்திருக்க அளவுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி விட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேனில் தான் நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தோசைக்கல்லில் விருப்பப்பட்டாலும் தோசைக்கல்லில் சுட்டுக்கலாம். இப்போ இதில் லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் நெய் எது வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தோசை மாதிரி ஊற்றிக்கலாம்.
இப்போ இதை மூடி வச்சு கூட நம்ம வேக வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு 2 நிமிஷத்துக்கு குறைவில்லாமல் வேகணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுக்கணும். இப்போ ஒரு சைடு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். ரெண்டு சைடு 2 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ 2 சைடும் 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் லஞ்சுக்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் வந்து சட்னி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது சாஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். எல்லாத்துக்கூடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்துருக்கிறது கூட தெரியாது, அந்தளவுக்கு நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்போவும் செய்கிற கோதுமையை வச்சு தோசை அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.